தெலுங்கு மொழியை தாய்மொழியாக கொண்ட திரை நட்சத்திரங்கள் தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகர்களாகவும் இயக்குநர்களாகவும் வலம் வருகிறார்கள். அந்த வகையில் இயக்குனரும் நடிகருமான ஆர் பார்த்திபன் 1989ஆம் ஆண்டு புதிய பாதை என்ற திரைப்படத்தின் மூலம் ஒரு இயக்குனராக அறிமுகமாகி இதுவரை 15க்கும் அதிகமான திரைப்படங்களை இயக்கியிருக்கிறார் பார்த்திபன். இவர் இயக்கிய புதிய பாதை, ஹவுஸ்ஃபுல், ஒத்த செருப்பு போன்ற திரைப்படங்களுக்காக சிறந்த மத்திய மாநில அரசுகளின் விருதுகளை வென்றவர். தேசிய விருதுகளையும் வென்றிருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சமீபத்தில் பார்த்திபன் அளித்திருந்த பேட்டியில், நான் ஆந்திராவை பூர்வீகமாக கொண்ட தெலுங்கு பேசும் குடும்பம் என்பதால் வீட்டில் அனைவரும் தெலுங்குதான் பேசுவோம். நான் தெலுங்கு மொழியை தாய்மொழியாக கொண்டவன் என்று சொன்னால் இங்கு இருக்கும் தமிழ் ரசிகர்கள் என்னை திட்டுகிறார்கள் என வேதனையோடு குறிப்பிட்டிருக்கிறார். மேலும், நான் மட்டும் தெலுங்கு மொழியை தாய்மொழியாக கொண்டவன் அல்ல, தமிழ் சினிமாவில் ஆந்திராவை பூர்வீகமாக கொண்ட பல நடிகர்கள் இருக்கிறார்கள். ஏன், என்னுடைய குருநாதர் கே பாக்யராஜ் கூட தெலுங்கு மொழியை தாய்மொழியாக கொண்டவர் என குறிப்பிட்டிருக்கிறார் இயக்குனரும் நடிகருமான ஆர் பார்த்திபன்.